வெத்துக்கால் சேவல். நீங்கள் வெத்துக்கால் சேவல வந்து தேர்ந்தெடுத்து வளர்க்குறீங்க அப்படின்னா, பரம எதிரிகள கூட ஒண்ணா விட்டுறலாம். ஆனா, ஒரு சேவலுக்கு மேல இன்னொரு சேவல விட்டீங்க அப்படின்னா, அவ்வளோதான். ஏதாவது ஒண்ணு சாகும். இல்லன்னா, ரத்த களரியா நிக்கும். இதுதான் நடக்கும். அதனால நீங்க வந்து வெத்துக்கால் சேவல தேர்ந்தெடுத்து வளர்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கு வந்து செப்பரேட்டா ஒண்ணுக்கு ஒண்ணு சந்திச்சுக்கிறாத அளவுக்கு நீங்க வந்து அறை மாரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா, இதில வந்து சின்ன குஞ்சுலேருந்தே பார்த்தீங்கன்னா, ரொம்ப மூர்க்கத்தனமா இருக்கும். அதுவே சண்டை போட்டுட்டு பார்த்தீங்கன்னா, அதிகமா ரத்த காயங்கள் ஏற்படுறத நம்ம பார்த்துருக்கலாம். ஏன்னா, இயற்கையாவே அதோட குணம் குணம் பார்த்தீங்கன்னா, சண்டை போடுறது தான். ஒண்ணுக்கு ஒண்ணு கண்டிப்பா விட்டு குடுத்துக்காது. அந்த அளவுக்கு மூர்க்கத்தனமா சண்டை போடும். இது கலர பொறுத்து பேர் மாறுபடும். நீங்க எடுத்து வளர்க்குறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஹைட்டு, ஒவ்வொரு வாட்டம், ஒவ்வொரு ரகமா பார்த்து எடுத்து வச்சுங்க ஒவ்வொரு கலரா. 5 சேவல், 10 பெட்டை. அந்த மாரி எடுத்து வச்சு வளர்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதில வந்து நீங்க ப்ரீட் பண்ணி, நீங்க ரெடி பண்ணி குடுத்தாலே நல்ல ஒரு ரேட்டுக்கு குடுத்துரலாம்.